அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டசபை தமிழ்நாடு எலெக்ஷனில் கருத்து கணிப்புன்ட்டு எல்லோரும் வெளியிடுறானுங்க. ஓட்டு போட்டுட்டு வெளியில் வரும்பொழுது ஒரு 10 பேர்த்துக்கிட்ட கேட்டு அவன் டிவி சேனலுக்காரன் அவனுடைய சார்பு கட்சிக்கு வாக்குகள் அதிகம் கிடச்சிருக்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இது ஒன்று இப்போ NDTVன்னு ஓட்டு அவனுங்களும் வெளியிட்டிருக்கிறானுங்க. அவனுக்கு ஒரு 10 பேர்த்த கேட்டு வெளியிட்டு தான் சொல்கிறானுங்க. நம்ம யாருக்கிட்டேயுமே கேட்காம நம்மளும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுவோம் அப்படின்னு தான் நம்ம இந்த வெளியிட்ருக்கிறோம். இது எந்த அளவுக்கு ஒத்து போகுது எலெக்ஷன் ரிசல்ட்டில் அப்படிங்கிறது 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா? நம்ம கணிப்பு சரியாக இருக்குதான்ட்டு பார்த்துருவோம். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற 8 தொகுதிகளில் என்ன நிலவரம் அப்படின்ட்டு நம்ம குருட்டாம்போக்கில் ஒரு கணக்கு சொல்லுவோம்ல, அந்த கணக்கை போட்டு பார்க்கும்பொழுது இப்படி தான் வரும் அப்படின்ட்டு தெரியுது. அது என்னன்ட்டு இப்போ பார்ப்போம். தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் 70லேருந்து 73 வரைக்கும் வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு நடைமுறை கணக்கில் தெரியுது. அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 55லேருந்து 57 வரைக்கும் வாங்கக்கூடும். அதேபோல் இந்த தமிழக வெற்றி கழகங்கிறது 51,000 வாக்குகள், அதுக்கு கீழே ஒரு 49லேருந்து 51 வரைக்கும் வாங்கக்கூடும். திருப்பூர் மாவட்டம் காங்கயத்தில் பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 87,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகம் 2ஆம் இடம் 76,000 வாக்குகள். தமிழக வெற்றி கழகம் 50,000 வாக்குகள் உறுதியாக வாங்கிடும், 3ஆவது இடத்துல இருக்குது. அவனாசியை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 97,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழகம் 81,000, ஓட்டை பிரிக்கிற தமிழ்நாடு வெற்றி கழகம் 72,000 வாக்குகள் உறுதியாக பெறும். திருப்பூர் வடக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 90,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கி அது வெற்றி வாய்ப்பு. திமுகவுக்கு 74,000 வாக்குகள். தமிழக வெற்றி கழகம் 2ஆம் இடத்துல இருக்குது, 84,000 வாக்குகள் உறுதியாக வாங்கிடும். திமுகவுடைய கோட்டையாக இருந்த திருப்பூர் தெற்கு தொகுதி இந்த தடவை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சாதகமாக இருக்குது, 79,000 வாக்குகள் பெறலாம். அதேபோல் திமுக 60,000 வாக்குகள், தாவேகா 54,000 வாக்குகள். பல்லடத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1,01,000 வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திராவிட முன்னேற்றக் கழகம் 67,000, தாவேகா 90,000 2ஆம் இடத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இங்கேயும் இருக்குது. உடுமலைப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் 1,00,000 வாக்குகள் வாங்கி வெற்றி பெறும். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 70,000, அதேபோல் தமிழக வெற்றி கழகம் 58,000 வாக்குகள் பெறக்கூடும். மடத்துக்குளத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 78,000 வாக்குகள், திராவிட முன்னேற்றக் கழகம் 48,000, தமிழக வெற்றி கழகம் 44,000. ஆக திராவிட முன்னேற்றக் கழக 2 தொகுதிகள்லேயும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 6 தொகுதிகளும் வெற்றி வாய்ப்பை உறுதியாக அடையும். தாவேகா ஓட்டைத்தான் பிரிக்க முடியும், அதிக ஓட்டு வாங்கினாலும் வெற்றி வாய்ப்பு இல்லை.